தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கவிதை நயத்தோட என்னை வரவேற்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிபிஎஸ் ஃபீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பல வேலைகள் பல இடத்துல செஞ்சுக்கிட்டு டயர்டாகி வந்தாலும் கூடாமல் கூடியிருக்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்னன்னா வாழ்க்கை தரத்தில் நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருப்போம். ஒரு சிலர் இனிமேல் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அத்தனை பேர்த்துக்கும் உண்டான தேடலாக பொருளாதார சுதந்திரமாக தான் இருக்கும். கடைசி கூட்டி கழித்து பார்க்கும்போது அதாக தான் இருக்கும். ஸோ அந்த கூட்டு கழித்தலுக்கு உண்டான ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சு எண்டில் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க. அந்த டிசைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிடங்கள் நம்மளோட வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட ப்ரெசன்டேஷனுக்கு கொடுக்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட சப்ஜெக்ட்குள்ளே போய்க்கலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சில நொடிகளில். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா மேம்? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பல வேலைகளில் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் புதுசாக வந்திருக்கிற நபர்களுக்கும் ஏற்கனவே இருந்த நபர்களுக்கும் அத்தனை பேருக்கும் உஷாராணியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். காரணம் என்னன்னா ஸ்பீட் கேஷ் நேமை கேட்கும்போதே பாருங்க சும்மா உற்சாகமாக இருக்குது. காரணம் என்னன்னா இதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். யாராவது இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டு கேஷுன்னு கேட்டாவே அப்படியே திரும்பி பார்ப்போம். அப்போ நம்ம ஸ்பீடு கேஷ்ன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஸோ அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் ஒன்ஸ் அகைன் நான் உங்களை வெல்கம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா உதவி கொடு உதவி பெறு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். ஸோ 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு நாள் வருமானமாக இருக்கும், ஒரு சிலர் 1 மணி நேரத்து வருமானமாக இருக்கும், ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்ச அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் அந்த உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொருளாதார முன்னேற்றத்தை வருங்காலங்களில் முதலில் மாற்றமாக கொண்டு வரும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமாக கொண்டு வரும். இறுதியில் அது ஒரு பொருளாதார சுதந்திரமாகவே இந்த இடத்துல நம்மளுக்கு கொண்டு வந்து கையில் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை எப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் நண்பர்களே. நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் உதவித்தொகையா, அதுக்கு நம்ம தான் பாஸ். யோசிச்சு பாருங்க, எத்தனை பிஸ்னஸ் பார்த்துருந்தாலும் நம்ம பாஸா இருந்தா எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நம்மளே கற்பனை பண்ணி பார்த்துருப்போம். இந்த இடத்துல கற்பனை இல்லைங்க, நிஜத்திலேயே நம்ம தான் பாஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல மற்றதுலையும் நம்மளதுலையும் எந்த வித்தியாசம், எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது கம்பெனி இல்லை, யோசிச்சு பாருங்க. கம்பெனியே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே ரன் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் இல்லை, ஏன்னா உள்ள ஒரு ஓனர் கிடையாது. 1000 ரூபாய் டொனேட் பண்ணின உதவித்தொகை கொடுத்த அத்தனை பேருமே நம்ம ஓனர் தான். ஓகேங்களா? ஸோ நோ ஆஃபீஸ், இங்கே ஆஃபீஸ் எதுவும் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் எதுவும் இல்லை. ஏன்னா கம்பெனி இருந்தால் தான் அட்மின் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு நிறைய பிடித்தங்கள் பிடிக்கப்படும். இங்கே எதுவுமே கிடையாது. நோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது நண்பர்களே. அப்போ இதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 விதம் தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 100% சிஸ்டம் ஒர்க் நண்பர்களே. அப்போ இது வரைக்கும் பல இடத்துல நம்ம தேடி தேடி அலைஞ்சிட்டு வந்த அந்த பொருளாதார சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டம். ஸோ அப்போ அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு, அது 100% சிஸ்டம்னு சொல்லிட்டேன். அப்போ 100% நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் தான் அந்த சுதந்திரத்தை கொடுக்க போகுது. அந்த பொருளாதார சுதந்திரத்தை பெறுவதற்கு ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா P2P மெத்தட், பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் மெத்தட். ஓகேங்களா? ஸோ 100% பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்லிட்டேன், கம்பெனி இல்லைன்னு சொல்லிட்டேன், ஆஃபீஸும் இல்லை, ஓனரும் இல்லை, சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே இல்லை. அப்போ பீப்புள் டு பீப்புள், அப்போ நம்மளுக்குள்ள தான் இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களால் ஏற்படுத்தக்கூடிய திட்டம். அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்குள்ள தான் என்ன பண்ணுது, உதவித்தொகையாக சென்றடைதுன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% டிரான்ஸ்பரன்சி. ஸோ வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியாக இங்கே இருக்குது. காரணம் என்னென்னா பல இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உள்ளக்க என்ன நடக்குதுன்னு யாருனாலையும் ஃபைண்ட் அவுட்டே பண்ணவே முடியாது. என்னடா நடக்குது, எல்லாரும் கூடி கூடி பேசுகிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு எத்தனை தடவை எல்லாரும் ஏங்கியிருப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையும் வெளிப்படைத்தன்மையோட தெரிய போகுது. எப்போ மேடம் தெரியும், பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நண்பர்களே. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நாளைக்கு காலையில் 4:30 மணிக்கு இதே ஜூம் லிங்க்ல நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. சிஸ்டத்தோட வெளிப்படைத்தன்மை என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆரோக்கியத்தோட
அந்த தன்மை என்னங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஆரோக்கியத்தோட நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதுக்கு நம்ம பார்த்தீங்க ஜி.கே. சுவாமி சார் எடுப்பாரு. அதை தொடர்ந்து 100% டிரான்ஸ்பரன்சினா என்ன, நம்ம சிஸ்டத்துல என்ன இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை தெளிவா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நீங்களே தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு அதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த 3ம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராஜெக்டை தாண்டி நம்மளோட ப்ராஜெக்ட் டாப்ல இருக்குங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது புதிய விஷயங்கள் இருக்கா, சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு நண்பர்களே. நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம் உதவித்தொகையா, டொனேட் பண்ணக்கூடிய 1000 ரூபாய் மட்டும்தான், சரிங்களா? ஆனா நம்ம அதுல ஃபைனலா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 153 மடங்கா ரிசீவ் பண்ண போறோம். அப்ப 153 மடங்குன்னா கால்குலேட் பண்ணுங்க. 153 பெருக்கல் 1000 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 1,53,000 ரூபாய் நம்ம வருமானமா இந்த இடத்துல பெறுகிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய லெவல் இருக்கா, ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் சொல்றீங்களே, ஒரு 10-15 லெவல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல நண்பர்களே, நம்மளுக்கு 4 லெவல்ல இந்த வருமானத்தை நம்ம ஈற்ற போறோம். அது மட்டும் இல்ல, எத்தனை உதவிகள் செஞ்சாலும் சரி, முதலுதவி 1000 ரூபாய் நம்ம செய்யறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லெவல் அப்கிரேடு செய்ய போறோம். அது நம்ம கை காசு கிடையாது, வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ண போறோம், உதவியை பெற்று உதவியை கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி 8 மடங்கா வரப்போகுது. ஸோ ஒரு ஐடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு நம்ம 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்ல மனசுக்கு சிஸ்டம் திருப்பி நம்ம பேர்லயே ஐடி போட்டு கொடுக்குது. அது சாதாரணமா 2 மடங்கு 3 மடங்கு இல்ல நண்பர்களே, 8 மடங்கு. யோசிச்சு பாருங்க, 8 மடங்குங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ 8 மடங்கா வரக்கூடிய ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்ம பேர்லயே இன்னொரு ஐடி 8 ஐடியா வரும். அந்த ஐடியோட வருமானமும் நம்மளுக்கு தான். ஓகேங்களா? ஸோ நேரடி அறிமுக வருமானமா பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய். ஏன்னா நல்லதுன்னு பட்டுச்சு அப்படின்னா 4 பேர் நடந்து போனாலும் கூப்பிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மனசு எல்லாத்துக்குமே இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம இந்த வாய்ப்பை கொண்டுட்டு போய் சேர்க்கும் போது அறிமுக வருமானமா ஒரு நபர் மூலமா 12,500 ரூபாய் ஒரு ரவுண்டு பெறும்போது நம்ம வாங்குவோம் நண்பர்களே. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் ரீபர்த் ஐடி வரும். அதுக்கும் அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் அறிமுக வருமானம் நம்ம தான் வாங்க போறோம். அது 8 மடங்கா நிக்க போறதில்ல, அடுத்தடுத்த 8 மடங்கா, ஒரு 8ஓட நிக்க போறதில்ல. 8 64 512 மடங்கா என்ன பண்ணிட்டே இருக்க போகுது, போயிட்டே இருக்க போகுது. அத்தனைக்கும் யாரு தான் அறிமுக வருமானம், நமக்கு தான் அந்த அறிமுக வருமானம் வரப்போகுதுங்கிறப்ப எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாருங்க நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சொன்னீங்களே, அது எந்த மாதிரி நடக்கும், கொஞ்சமாதிரி நான் கொஞ்சம் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கான்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க, என்னதான் கேட்போம் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் இதை விட நாங்கள் 50 மடங்கு பார்த்துருக்கோங்க, 100 மடங்கு பார்த்துருக்கோம், 5 வருஷம் இதே பார்த்துருக்கோம் அப்படின்னு பல பேர் நினச்சிருக்கலாம். அத்தனை பேர்த்துக்கு உண்டான விடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். நம்மளோட தாரக மந்திரமே நான் சொன்ன மாதிரி உதவி கொடு உதவி பெறு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுக்கறக்கு மனசு இருந்தது அப்படின்னா வழிகள் பிறக்கறக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி நான் 1000 ரூபாய் உதவித்தொகையா கொடுத்தேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் 1000 2000 ரூபாய் எனக்கு உதவித்தொகையா கொடுக்குறாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய உதவித்தொகை. அந்த உதவித்தொகையை நானே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை. அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக 1500 ரூபாய் என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு இன்னொருத்தருக்கு நம்ம உதவியா கொடுக்குறோம். அது லெவல் அப்கிரேடா நம்ம கன்சிடர் பண்றோம். மீதி இருக்கிற 500 ரூபாய் நம்மளோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்னு சொல்றோம். ஏன்னா குளோபல் ஆட்டோஃபில் சிஸ்டத்துல 2x2 மேட்ரிக்ஸ்ல நம்மளோட ஐடி ஃபில் ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது இல்லாம சிங்கிள் என்ட்ரி ஆட்டோஃபில் சிஸ்டத்துல தான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இயங்குதுன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா வந்துருச்சு. உதவியா கொடுத்த தொகை திரும்ப எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் நம்மளோட பொல்லாத மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்போம், எப்படியாவது கொடுத்த தொகை வந்துருதாதான் ஏக்கத்துல இருப்போம். அதுல முதல் லெவல்லையே நம்மளுக்கு என்ன ஆகுது, பாதி உதவி கொடுத்த பாதி தொகை 500 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. கரெக்டுங்களா? ஸோ அந்த மகிழ்ச்சி பூரிப்போடைய என்ன பண்றோம் அப்படின்னா 2வது லெவலை நோக்கி பயணிக்கிறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் கீழே 4 நபர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1500 ரூபாய். ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதனோட மடங்காதான் வரும். முதல்ல நான் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தேன், என்னோட கையில இருந்து 2 பேர் 1000 கொடுத்தாங்க. ஸோ அடுத்து அதுல இருந்து 1500 நான் அப்கிரேட் பண்ணினேன். அதே மடங்கு 4 பேர் எனக்கு என்ன பண்றாங்க, 1500 திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ 1000 ரூபாய் நான் உதவித்தொகை வாங்குறேன். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 2500 அடுத்த லெவல் அப்கிரேடு இன்னொரு உதவியா நான் என்ன பண்றேன், 2500 மற்ற நபர்களுக்கு நான் என்ன பண்றேன், அதை சென்ட் பண்றேன்.
மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற 3500 ரூபாயில் 1000 ரூபாய் க்ளோனிங் ஐடி. ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. காரணம் என்னன்னா க்ளோனிங் ஐடியை நம்ம ரீபர்த் ஐடின்னு சொல்லுவோம். புதுசாக பிறக்கிறோம். அப்போ என்னோட பேர்லேயே என்ன ஆகுது, இன்னொரு ஐடி ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ நீங்களும் உதவித்தொகை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேர்லேயும் சிஸ்டம் ஒரு ஐடி என்ன பண்ணுது, உங்களுக்காக ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணி உங்களை திருப்பி என்ன பண்ணுது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, யாராவது நம்ம செய்வோமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் சிஸ்டம் சொல்லுது. ஏன் சொல்லுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஐடி போக அறிமுக வருமானமாக பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். என்ன இந்த இடத்துல இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாக்யராஜ் சார். இந்த இடத்துல நான் அவருக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஸ்பான்சர் அறிமுக வருமானமாக 500 ரூபாய் என்ன ஆகும், அறிமுக வருமானமாக போயிடும். மீதி இருக்கிற 2000 ரூபாய் என்னோட 2வது ப்ராஃபிட். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் வந்துடுச்சு, 2வது பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய். ஸோ இதெல்லாம் போட்டதையும் நடக்குமா மேடம்? நான் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டேன், நாளைக்கு ஒரு 500, அடுத்த நாள் ஒரு 2000 வாங்குவேன் அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் பொறுமைங்கிறது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம். ஸோ க்ரௌட் ஃபண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப க்ரௌடு வர வர நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய காலங்கள் மிக பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் ஒரு 1.5 மாதங்கள் நம்ம வெயிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ரிசீவ்ட் கோடு வாங்குவோம், 500 ரூபாய் ப்ராஃபிட்டை. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணும்போது 2000 ரூபாய் ப்ராஃபிட் வாங்கும் நண்பர்களே. அப்போ க்ரௌடு ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதனோட ஸ்பீடு வந்து நம்ம கையில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது, எல்லாத்தோட கையிலும் இருக்குது. அப்போ அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாக இருக்கணும் நண்பர்களே. காரணம் என்னன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நிறையா பேர் என்ன பண்ணியிருப்போம், நிறையா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்துட்டு வந்திருப்போம் எக்ஸ்ட்ராடினரி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கேயாவது நிஜமாமே நீங்கள் கொடுப்பாங்களா செக் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம். எது வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெவலோட 500 ரூபாய் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ப்பை கண்ணு கெட்டின எத்தனை நபர்களாக இருந்தாலும் அத்தனை நபர்களுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்கலாம் நண்பர்களே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேர்க்கும்போது குறைஞ்சபட்சம் 2 நபர்களுக்கு கொடுத்தாலே வரக்கூடிய வருமானங்கள் அத்தனையும் நமக்கு தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அப்போ 3வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு நான் 2500 உதவியாக அனுப்பிச்சேன். 8 நபர்கள் எனக்கு 2500 அனுப்ப போறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 8 × 2500 போட்டு பாருங்க, 20000 ரூபாய் உதவியா நான் ரிசீவ் பண்ணியிருப்பேன். யோசிச்சு பாருங்க, 20000த்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10000 என்ன பண்றேன், அடுத்த லெவல் அப்கிரேடுக்காக கொடுத்துட்றேன். மீதி இருக்கிற 10000 ரூபாயில க்ளோனிங் ஐடி 2000. பாருங்க, ஏற்கனவே ஒரு டைம் புதுசா பிறந்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். திரும்ப திரும்ப என்ன பண்றோம், நீங்களே என்ன பண்றீங்க, இப்போ 2வது டைம் 2 டைமா பிறக்க போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா 2000 ரூபாய் கொடுத்துருக்கு, ஒருத்தர் பிறக்கும் போது நம்ம 1000 உதவித்தொகை இருந்தா போதும். அப்ப என்ன பண்ண போறோம், இப்போ 2வது நபராகவும் 3வது நபராகவும் நீங்க மாற போறீங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஒட்டு மொத்தமா 3 ரீபர்த் ஐடி வந்துடுச்சு. ஸ்பான்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஸ்பான்சருக்கு ஹெல்ப்பா போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட் 6000 ரூபாய் உங்களோட 3வது ப்ராஃபிட் நண்பர்களே. நெக்ஸ்ட் பாருங்க, 4வது லெவல் நம்ம 10000 ரூபாய் உதவி கொடுத்தோம், அதே மாதிரி 16 பேர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா இது 2x2 மேட்ரிக்ஸுங்கிறபடியா 2 நபர்கள், அதுக்கு கீழே 2 நபர்கள் 4, அதுக்கு கீழே 2 நபர்கள் 8, அதுக்கு கீழே 2 நபர்கள் 16. இதுதான் நம்மளோட 4 லெவல். ஓகேங்களா? ஸோ அப்போ 1,60,000 ரிசீவ் பண்ணுறோம். அதில் ஏதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறோமா அப்படின்னா சிஸ்டம் போதும், உங்களோட மனசு எனக்கு இந்த 3 லெவல்லையே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே உதவி தேவையில்லை, அடுத்தவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லிடுச்சு. பாருங்க அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரகாசம் வருதுன்னு. க்ளோனிங் ஐடி 5000. யோசிச்சு பாருங்க, இப்போ உங்க பேர்லயே 5 ஐடி ரீபர்த் ஆக போகுது. அப்போ 5000த்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிக்கும் 1000, 5 ஐடிக்கும் 5000 ரூபாய் என்ன ஆகுது, சிஸ்டமே கொடுக்குது ரீபர்த் பண்றதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் ஹெல்ப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஐடிக்கு 2000 ரூபாய் போகும்போது 10,000 ரூபாய் ஸ்பான்சருக்கு நம்ம சென்ட் பண்றோம். மீதி இருக்கிற பேலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,45,000. அப்போ ஒட்டு மொத்தமா பாருங்க 500, 2000, 6000, 1,45,000. ஒட்டு மொத்தமா டோட்டல் பண்ணி பாருங்க 1,53,500 ரூபாய். நான் சொன்னேன் சிறப்பு அம்சத்துல ஃபர்ஸ்டே சொன்னேன் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்துட்டு 153 மடங்கு ரிசீவ் பண்ணுவோன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல சொன்ன வார்த்தை இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில் முன்னெடுத்து நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நண்பர்களே. அப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா
செகண்டு தேர்டு ஃபோர்த் இந்த 4ம் சேர்ந்து தான் ஒரு ரவுண்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு ரவுண்டில் நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 153 மடங்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர் இன்கமாக 12,500 ரிசீவ் பண்ணியிருப்போம். அப்போ இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் 3 லெவல் அப்கிரேடு 1500 2500 10,000 கரெக்டுங்களா? இந்த 3 லெவல் அப்கிரேட்லேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. ரீபர்த் ஐடியோடதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்லைடில் இதனோட ப்ராஃபிட்டை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட் தான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏதாவது ரேங்க் இருக்கா மேடம்? இங்கே இதுக்குள்ளே வந்துட்டோம், ப்ராஜெக்ட் அருமையாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி 153 மடங்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், இதில் வேறு என்ன இருக்குது, அடுத்த ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. ஸ்பான்சர் இன்கம் இருக்குது. அதுக்கு நேரடி அறிமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் 2வது லெவல் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் லெவலோட 500 ரூபாய் ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நபர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். கம்பல்சரி 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த 2 நபரையும் தாண்டி நான் வாய்ப்புகள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அன்லிமிட்டடாக எத்தனை பேர்த்துக்கு வேணால் நல்ல விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கலான்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்பில் ஆல்ரெடி 2 பேர் கொடுத்துருப்போம். இன்னொரு 10 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது 12 பேர் இருப்பாங்க நம்மளோட நேரடி இணைப்பில். அந்த மாதிரி 12 பேர் வரும்போது நம்மளோட போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங். காரணம் என்னன்னா சிஸ்டத்தை பற்றி அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அடுத்தவங்களுக்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ரவுண்டில் ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிமுக வருமானமாக 12,500 ரூபாய் வாங்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர் இருக்காங்க. 12 × 12,500 ரூபாய் போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டாக நம்ம 1,50,000 வாங்கியிருப்போம் நண்பர்களே. யோசிச்சு பாருங்க. 2வது ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 8 ரீபர்த் ஐடியா வந்திருக்கும். அப்போ அந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் யாரு தான் அறிமுகம் பண்ணது? நீங்கள் தான் அறிமுகம் பண்ணீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அறிமுக வருமானமாக 1,50,000 × 12 8 போட்டு பாருங்க. 8 மடங்கு உங்களோட வருமானங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட நிற்குமா? 2வது ரவுண்டோட நிற்குமா மேடம் கேட்டிங்கன்னா கிடையாது நண்பர்களே. 3வது ரவுண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வருமானத்திலிருந்து பெருக்கல் 64 மடங்கு போடுங்க. × 64 போடுங்க உங்களோட 3வது ரவுண்டு. அப்போ அதோட 3வது ரவுண்டோட நிற்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 4வது ரவுண்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. அப்போ போட்டு பாருங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வருமானங்கள் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணும்போது நம்மளுக்கு அறிமுக வருமானம் வருங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஆனால் அதை நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட நேரடி இணைப்பிலோட கொடுக்கக்கூடிய நபர்கள் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட போஸ்டிங்கில் வரக்கூடிய அந்த அறிமுக வருமானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அடுத்தடுத்த ப்ரமோஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் ஆல்ரெடி 12 பேர் கொடுத்துட்டோம். ஸோ சிஸ்டத்தோட ஒர்க்கை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுற டீட்டெயில்ஸில் ப்ரமோட்டர் ஆகிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம 25 நபர்கள் நேரடி இணைப்பில் வச்சுருக்கோம். அந்த 25 நபர்கள் வரும்போது சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்துடுறோம். அப்போ மேனேஜர் அப்படின்னு வந்தாவே கீழே இருக்கிறவங்கள கைட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், டேலண்டாக வந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அறிமுக வருமானமாக 25 நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 × 12,500 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 3,12,500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வாங்குவோம். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா செகண்ட் ரவுண்டில் பாருங்க இதிலிருந்து 8 மடங்கு, தேர்ட் ரவுண்டு பாருங்க இதிலிருந்து 64, அப்படி என்ன ஆகிட்டு இருக்கும் மல்டிப்ளை பை 8 அப்படின்னு 8 மடங்காவே போய்கிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க அடுத்தடுத்த ரவுண்டில் எவ்வளோ நம்ம இதில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட்டு ஆல்ரெடி 25 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல என்ன பண்ணிடுவோம், நம்மளோட ஃபுல் ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு தேடிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி மேனேஜர் போஸ்டிங்லேருந்து எந்த போஸ்டிங் வர போகிறோம், சிஸ்டம் ஹெட் அப்படிங்கிற போஸ்டிங்கே வந்துட்டோம். அப்போ என்னன்னா யாரை பார்த்தாலும் சரி நம்ம இந்த வாய்ப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பயன்படுத்தி நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 50 நபர்கள் நம்மளோட நேரடி இணைப்பில் வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவங்க வாங்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 50 × 12,500 போட்டு பாருங்க. வருமானம் 6,4 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தோம், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட தெரியும் எந்த இடத்துல நம்ம பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி முதல் படியை எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் நண்பர்களே. இந்த இடத்துல 2வது ரவுண்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ வாங்கணுமோ அதிலிருந்து 8 மடங்கு. ஸோ பெருக்கல் 8 போடுங்க. இதே 3வது ரவுண்டுக்கு போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ வாங்கணுமோ அதிலிருந்து 64. அப்போ போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே. அன்லிமிட்டடாக இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பான்சர் இன்கமாகவும் இருக்குது. 4வது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டைரக்டர் போஸ்டிங்.
பாருங்க, நிறைய பேர்த்துல நம்ம டைரக்டர் அப்படிங்கறத சினிமா படத்துல தான் பார்த்துட்டு இருப்போம். இப்ப நம்மளே சிஸ்டம் டைரக்டர் ஆக போறோம். எப்ப அப்படின்னா 50 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், இன்னொரு 50 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். 100 நபர்கள் நம்மளோட நேரடி இணைப்புல வந்திருப்பாங்க. அப்ப இந்த 100 நபர்கள் மூலமா நம்மளுக்கு வரக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபர்கிட்ட இருந்து அறிமுக வருமானம் 12,500. அப்ப 12,500 இன்ட்டு 100 போட்டு பாருங்க, எத்தனை நண்பர்களே? 12,5 லட்சம் ரூபாய் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே. அப்ப இந்த 100 நபர்களை நம்ம கடகடன் நம்ம ஜாயின் பண்ண, நம்மளுக்கு ஜாயின் பண்ண உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுத்ததுல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சில மாதங்கள்ல நம்ம 100 பேர்த்த ரீச் பண்ணும்போது அடுத்தடுத்த வருடங்கள்ல நம்மளுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பாருங்க, எண்ணிலடங்கா வருமானம். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 12,5 லட்சம் ரூபாய். அப்ப ரெண்டாவது ரவுண்ட்ல பாருங்க, 12,5 லட்சம் இன்ட்டு 8 போட்டு பாருங்க, அதனோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும். இதுவே மூணாவது ரவுண்ட்ல பாருங்க, 64 மடங்கு. கரெக்டுங்களா? அப்ப 12,5 லட்சம் இன்ட்டு 64 போட்டு பாருங்க, நம்மளோட தேர்ட் ரவுண்டு வருமானம் crore தாண்டி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு அறிமுக வருமானம் இருக்கு. ஏதாவது அடிஷ்னலா வேலை செய்யறோமா? ஏன்னா ரீபர்த் ஐடி நீங்க வந்திருக்கு. நம்ம அவங்களுக்கு எங்காவது நம்ம அடிஷ்னல் வருமானம் ஏதாவது நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரமா? ஏன்னா இப்போ ஒருத்தரை நேரடி இணைப்புல கொண்டுட்டு வரோம், அவர் 8ஆ பிரியறாரு, 64ஆ பிரியறாரு, அதுக்கு எல்லாமே அறிமுக வருமானம். நம்ம திருப்பி என்ன 8 டைம் அவருக்கு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணமா என்ன? ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருக்குன்னு திருப்பி சொன்னமா என்ன? இல்ல. அதே அவரே 64 பேர் யோசிச்சு பாருங்க, நம்ம 64 பேர்த்துக்கு ஒவ்வொரு இடத்துல உட்கார வச்சு நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு டிராவல் பண்ற மாதிரி இருந்தா எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்ப என்னன்னா, நம்ம ஒருத்தர் அப்படிங்கறது ஒருத்தரா பார்க்கல, ஒரு சில கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 500 பேராவும் 1000 பேராவும் லட்சம் பேராவும் ஒருத்தராவே மாறுறாங்க. அப்ப அத்தனை பேர்த்துக்கு நம்ம இந்த ஒருத்தர் மூலமா வாய்ப்பு போற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி பாருங்க. ஸ்பான்சர் இன்கம் அந்த அளவுக்கு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருந்தா போதும். நம்ம திட்டத்துல நம்ம நினைச்சதை எந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்த சீக்கிரமே அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ அப்ப அந்த ஸ்பான்சர் இன்கம் நம்ம கையில அந்த அளவுக்கு இருக்கு நண்பர்களே. இது எக்ஸாம்பிள், ஒவ்வொரு வருடங்கள் தாண்டும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த அறிமுக வருமானம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்னோம், நம்ம 12 நபர்கள் நேரடி இணைப்புல இருக்கும்போது என்ன சொல்லிட்டோம், சிஸ்டம் ப்ரமோட்டர் போஸ்டிங் சொன்னோம். ஸோ அந்த ஒரு வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் ஸ்பான்சர் இன்கம் நம்ம எங்க ரிசீவ் பண்றோம் அப்படின்னா 2வது லெவல்ல தான் ரிசீவ் பண்றோம். அப்ப 2வது லெவல்ல நம்மளுக்கு நேரடி இணைப்புல வந்தவங்க ரீபர்த் ஐடியா வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து 500 ரூபாய் நம்ம என்ன பண்றோம், அறிமுக வருமானமா வாங்குறோம். அப்ப நேரடி இணைப்புல 12 பேர் இருக்காங்க, 12 இன்ட்டு 500 போட்டு பாருங்க, 6000. அதே 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 ரீபர்த் ஐடி வருது. ஸோ அந்த 2 ரீபர்த் ஐடிக்கும் நம்ம ஸ்பான்சர் இன்கம் என்ன பண்றோம், 2000 ரூபாய் வாங்குறோம். அப்ப 12 பேர் நேரடி இணைப்புல இருக்கிறாங்க. அப்ப 12 பேர்த்துக்குமே என்ன இருக்கும், 2 ரீபர்த் ஐடி வந்திருக்கும். அப்ப ஒருத்தர்கிட்ட இருந்து 2000 வாங்குவோம், 12 பேர்த்துக்கிட்ட இருந்து 2000 வரும். அப்ப 12 இன்ட்டு 2000 போட்டு பாருங்க, 24,000 ரூபாய். அப்ப 4வது லெவல்ல பாருங்க, நான் தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் லெவல் 2வது லெவல்ல ஒரு ரீபர்த் ஐடி, 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2, 4வது லெவல்ல பாத்தீங்கன்னா 5. அப்ப என்னது, அறிமுக வருமானம் 5 ஐடிக்கும் யாரு தான், நம்ம தான் வாங்கணும். கரெக்டுங்களா? அப்ப என்னன்னா 12 இன்ட்டு 10,000 ரூபாய் போட்டு பாருங்க, நம்மளோட வருமானம் அந்த 1,20,000. அப்ப அந்த வருஷத்துல ஒட்டு மொத்தமா அந்த 12 பேருக்கு மூலமா நம்ம அறிமுக வருமானம் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா 1,50,000 லட்சம் ரூபாய் ரிசீவ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அப்ப இதை ஒரு சிலர்கிட்ட சொல்லும் போது என்னப்பாங்க அப்படின்னா, வருஷ கணக்கு மாசம் உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 12ஆல டிவைட் பண்ணும்போது ஈஸியா நம்ம மாத கணக்கு வந்துடும், 12,500 ரூபாய். யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி 4 வருஷம் டிகிரி முடிச்சவங்களே 12,500 ரூபாய் அப்படிங்கிறது போனதையும் வாங்குறது குதிரை கொம்பா இருக்கு. காரணம் என்னன்னா 10,000த்துல இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் படிச்சும் இருக்கணும் அடிஷ்னலா. இதெல்லாத்தையும் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஆனா இப்ப நம்ம 1000 ரூபாய் ஒரு உதவித்தொகை கொடுத்தோம், 12 நபர்களுக்கு இந்த அறிமுக வாய்ப்பை கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதன் மூலமா மட்டுமே வரக்கூடிய வருமானம் பாருங்க, மாதம் 12,500 ரூபாய். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் தானா, இதுக்கு மேல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது வருஷத்துல பாருங்க 8 மடங்கா என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ண போறோம். அப்ப ஒருத்தருக்கு 12 ஐடி சொன்னோம், 8 மடங்கு போட்டீங்க அப்படின்னா 8 இன்ட்டு 12 போட்டு பாருங்க, 96 ஐடி. ஓகேங்களா? ஸோ அப்ப 2வது லெவல்ல பாருங்க 96 ஐடிக்கும் நம்ம 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் ரீபர்த் ஐடிக்கு வாங்குவோம். அப்ப 96 பெருக்கல் 500 போட்டு பாருங்க, 48,000 ரூபாய்.
இதே 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 2 ரீபர்த் ஐடிக்கு நம்ம ஸ்பான்சர் இன்கம் ரிசீவ் பண்ணுறோம். 96 × 2000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா 1,92,000 ரூபாய். அப்போ 4வது லெவலில் பாருங்க 96 × 10,000 ரூபாய் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 9,60,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, இதுல நம்ம எந்த ஒர்க்குமே செய்யல. அவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்க 8 ஆனாங்க, 12 பேர்த்து சொல்லும் போது 96 நபரா மாறிட்டாங்க. பாருங்க எந்த அளவுக்கு சிஸ்டம் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒட்டுமொத்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் ரூபாய். அப்போ யோசிச்சு பாருங்க, மாச வருமானமா கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒவ்வொரு ஒர்க்கை செய்யும் போது அடுத்தடுத்த கட்டத்தோட நோக்கி போகணும் அப்படிங்கிறத ஈஸியா அழகா என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடலாம் நண்பர்களே. அதுதான் இங்க. ஏன்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம நோக்கி வைக்கும் போது 8 ஸ்டெப்பு சிஸ்டம் என்ன பண்ணுது, 8 மடங்கா நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகுதுங்கிறதா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா 3வது வருஷம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் கண்டிப்பா என்ன பண்ணுது, அடுத்த ரீபர்த் வருது. அந்த ரீபர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா 64 மடங்கு. அப்போ 12 × 64 போட்டு பாருங்க, 760 ஐடியா நம்ம கண்ணு முன்னாடி நிற்பாங்க. யோசிச்சு பாருங்க, பார்த்தாவே பிரமிப்பா இருக்கு. ஸோ அதுக்கும் யாரு தான் ஸ்பான்சர், நீங்க தான் ஸ்பான்சர். பாருங்க, ஒருத்தரா வந்தாங்க, 8 பேரா மாறும்போது நீங்க தான் ஸ்பான்சர், 64 மாறி இருக்காங்க, அதுக்கும் இப்போ நீங்க தான் ஸ்பான்சர். அப்போ அதுக்கு அறிமுக வருமானமா பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குவோம். அப்போ ஒரு ஐடிக்கு ஒருத்தர் மூலமா 3,84,000 வாங்குவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 768 நபர்கள்ல இருந்து 2,000 ரூபாய் வாங்கும்போது 5,36,000 ரூபாய் வாங்கியிருப்போம். 4வது லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா 768 பேருக்கு மூலமா 10,000 ரூபாய் கால்குலேட் பண்ணுங்க, 76,80,000 ரூபாய். அப்போ ஒட்டு மொத்தமா டோட்டல் பண்ணி பாருங்க 96 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸ்பான்சர் இன்கம்னோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வானளவு உயர்ந்து நிற்குது. அது எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியான இன்கம் நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல பார்க்கலான்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்போ பர் மந்த்துக்கு ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2,66,000 ரூபாய் என்ன பண்றோம், நம்ம மாச வருமானமா வாங்குற நண்பர்களே. பாருங்க, எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம். 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குன்னு சொல்லும் போது என்ன யோசிச்சிருப்போம், நம்ம மாசம் 10,000 வாங்குறதுக்குமே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே, 1 லட்சம் 2 லட்சம் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குறோம் அப்படின்னா அது நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு ரீபர்த் ஐடின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா நம்மளுக்கு நம்ம உதவியா கொடுத்த தொகை 1000 ரூபாய். ஆனா சிஸ்டம் நம்மளுக்கே ரீபர்த்துக்குன்னு கொண்டு வருது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது 8 ரீபர்த் ஐடி, 8 ரீபர்த் ஐடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய். அப்போ நம்ம 8,000 ரூபாய் நம்ம கை காசான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிஸ்டமே நம்மளுக்கு 8,000 என்ன பண்ணுது, 8,000 அமௌண்ட்டையும் கொடுத்து ரீபர்த் ஐடி என்னங்கிறதையும் கொடுத்து பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் கொடுத்துருது. பாருங்க எந்த அளவுக்கு சிஸ்டம் நம்மளுக்கு ஒர்க்கை செய்யுதுன்னு பாருங்க. அப்போ என்னன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடிக்கு மட்டுமே நம்ம 3 லெவல் அப்கிரேட் பண்றோம். 153ங்க 1,53,500 ரூபாய் ரிசீவ் பண்றோம். அப்ப நம்ம உங்க பேர்லயே வரக்கூடிய 8 ரீபர்த் ஐடிக்கும் ஒவ்வொரு ஐடிக்கும் 153 மடங்கு கால்குலேட் பண்ணும்போது 8 × 1,53,500 ரூபாய் போட்டு பாருங்க, நம்மளோட வருமானம் 12 லட்சம் ரூபாய். இதுவே அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாவே 8 ஐடியா இருந்தீங்க, 8 பேரா இருந்தீங்க, 8 உங்களுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வரும்போது 64 பேரா நீங்க மாறுவீங்க. அந்த 64 பேருக்கும் 153 மடங்கு நம்மளுக்கு வருமானம் வரும். அப்ப 64 × 1,53,500 ரூபாய் போட்டு பாருங்க, உங்களோட வருமானங்கள் எவ்வளோங்கிறது தெரியும். ஸோ இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்தது 8 மடங்கா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 512 உங்க பேர்லயே வரும். அப்ப பெருக்கல் போட்டு பாருங்க, 512 × 1,53,500. அப்ப அடுத்தடுத்த லெவல் வந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஸ்டெப்பும் வந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த 8 மடங்கும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட ஒரு ஐடிக்கே இவ்வளவு வருமானம் அப்படிங்கும்போது ரீபர்த்துக்கு நம்ம அமௌண்ட்டே கொடுக்கல. அதை யோசிச்சு பார்த்தோமா, ரீபர்த்துக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை நம்ம கொடுக்கல. 8 ஐடியா நம்ம மாறும்போது நம்ம கொடுக்கல, நானும் கொடுக்கல, நீங்களும் கொடுக்கல, யாரும் கொடுக்க போறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க 1000 ரூபாய் உதவின்னு சொன்னதே மிகப்பெரிய உதவி. அதுக்குண்டான கைமாறாதான் நான் என்ன பண்றேன், உங்க பேர்லயே 8 மடங்கா ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு உதவித்தொகை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சிஸ்டம் நம்மளுக்காகவே
சிஸ்டம் உதவித்தொகை கொடுக்குது. அதுக்கடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 64,000 ரூபாய் சிஸ்டம் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க. ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் நம்ம இப்போ கேட்டாவே நான் நாளைக்கு தரேன் நாளானிக்கு தரேன்னு சொல்லுவோம். 8,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயமானு எல்லாரும் யோசிப்போம். 64,000ம் சிஸ்டம் தான் கொடுக்குது. அதுக்கப்புறம் வர 5,12,000 சிஸ்டம் தான் கொடுக்குது. அப்ப பாருங்க, நம்ம கொடுத்தது சிறுசா போச்சு, சிஸ்டம் கொடுக்கறது ரொம்ப மிகப்பெரிய தொகையா வந்துகிட்டு இருக்கு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமான வாய்ப்பு ரீபர்த் ஐடியில இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த அளவுக்கு இதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அருமையாக இருக்குது. என்னோட பொருளாதாரம் கண்டிப்பாக மாறும். அது மட்டும் இல்லை, நான் இது பல பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கான்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைலுக்கு ஒரு பதிவு தான். காரணம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு கண்டிஷன் போதும், எல்லாத்தோட பொருளாதாரம் சுதந்திரம் கண்டிப்பாக அடைஞ்சே தீருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே நினைச்சு பாருங்க, ஒரு மொபைலுக்கு எத்தனை வேணும்னாலும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா ஐடியே மற்ற பக்கம் போகாது. என்ன ஆகும்? ஒரே மாமூலே 10 லட்சம் ஐடி கூட வந்துட்டு இருக்கலாம். அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அங்கே கண்டிஷனே கிடையாதே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மொபைலுக்கு ஒரு பதிவு தான், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் சொல்லும்போது மிகப்பெரிய வாய்ப்பு இந்த முதல் கண்டிஷன்லேயே தெரியுது நண்பர்களே. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு பின் 20 ரூபாய்க்கு பின் வாங்கி தான் என்ன பண்ண முடியும், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அந்த பின்னை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணும்போது 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஐடி என்ன பண்ணிடணும், ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். அதிகபட்சம் 10-20 நிமிஷங்களே பண்ணிடலாம். ஒரு சில டைம்ல சர்வர் இஷ்யூ வரும்போது 24 மணி நேரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றி, நம்மளோட ப்ராஜெக்டை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது நம்ம உதவி கொடுத்து உதவி பெறக்கூடிய திட்டம், மிகப்பெரிய திட்டம். நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்மளோட அறக்கட்டளை மூலமாக கொண்டுட்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொண்டுட்டு போய் சேர்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப முதல்ல என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இந்த வாய்ப்பை என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா எந்தனோட ரிட்டர்ன்ஸ்லையும் ரீஃபண்ட் கிடைக்காது, திரும்ப வராது. அந்த ரூபாய் திரும்ப வராது. ஆனால் 153 மடங்கா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வருங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வைப்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இணையும் போது சீனியாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே நம்ம என்ன பண்ணலாம், பெறலாம் நண்பர்களே. ஏன்னா சீனியாரிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? எத்தனை பேர் நின்னாலும் லைனில் நிற்கும் போது ஆர்டர்னு ஒன்று வருது இல்லைங்களா? ஸோ அந்த ஆர்டரை தக்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இணையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1020 ரூபாய் நம்மளை யார் இப்போ அழைச்சிட்டு வந்தாங்களோ, வாங்க எனக்கு ஆல்ரெடி பொருளாதார சுதந்திர மாற்றத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1020 ரூபாய் நம்ம என்ன பண்ணணும், அனுப்பிச்சு எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, நானும் உங்களோட மனசார டிராவல் பண்ணுறேன்னு சொல்லணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோம் இல்லைங்களா உதவித்தொகை, அடுத்தடுத்த உதவித்தொகை யாருக்கு அனுப்பணுமோ உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஏன்னா அது நமக்குரிய பணம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷில் இருக்குது. அந்த அளவுக்கு இதனோட விதிமுறைகள் ரொம்ப ஈஸியாக எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய விஷயம். ஸோ நான் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் பேங்க் பாஸ்புக்கில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நேம் கொடுத்தா ரொம்ப பெஸ்ட். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் வேலிடாக இருக்கணும், கரெக்டாக 10 டிஜிட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த 3 யூபிஐ மெத்தடும் உங்கள் மொபைலில் லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லை ஏதாவது ஒன்று தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒன்றை மட்டுமே என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணலாம் நண்பர்களே. அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 20 ரூபாய். ஸோ இத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அழைச்சிட்டு வந்த நபருக்கு தெளிவாக சென்ட் பண்ணிவிட்டு எனக்கும் என்ன பண்ணுங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உதவித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு அனுப்பணும்னு இங்கே டீட்டெயில்ஸ் வரும். இதே சாம்பிள் மெத்தட் தான் நண்பர்களே. அப்போ உங்கள் பேர் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நீங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணுற கொடுத்துருக்கீங்கன்னு கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட நேம் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அழைச்சிட்டு வந்த நபரோட ஸ்பான்சர் நேம் தான் மேலே இருக்குது, ஸ்பான்சர் நம்பர் தான் மேலே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 1000 ரூபாய் யாருக்கு உதவித்தொகையாக போகணும் அப்படின்னா செல்வராஜ் சாருக்கு உதவித்தொகையாக போகணும்னு காட்டுது. அவரோட மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர் காட்டும். நம்ம எடுத்ததே என்ன பண்ணக்கூடாது, 1000 ரூபாய் உதவித்தொகை சென்ட் பண்ணக்கூடாது, செல்வராஜ் சாருக்கு கால் பண்ணணும். சார் இந்த மாதிரி நான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்லேருந்து பேசுகிறேன், நான் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோட டைரக்டில் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜாயின் பண்ணியிருக்காரு, அதனோட உதவித்தொகை உங்களுக்கு தான் வருது சார், உங்களுக்கு
கிருஷ்ணமூர்த்திங்கிற சாரோட பேர் காட்டுதான்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்பான்சர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது கிருஷ்ணமூர்த்தி சாரோட ஐடியில பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் யாருக்கு காட்டும் அப்படின்னா செல்வராஜ் சாருக்கு காட்டும். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் காட்டும் போது நீங்க கொடுத்த 1000 ரூபாய் உதவித்தொகை வாங்கினதுக்கு அப்புறம் அப்ரூவ் ஹெல்ப் அப்படிங்கிறது கீழே இருக்கும். அந்த பட்டன் அவர் ரிஜிஸ்டர் டக்குன்னு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்க, நம்மளோட டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த உதவித்தொகை சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிபேல, ஃபோன்பே, பேடிஎம் வாட் எவர் இட் மே பி எந்த பேமெண்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி, நம்ம அமௌண்ட் அனுப்பும்போது யாருக்கிட்ட இருந்து யாருக்கு அமௌண்ட் போகுதுங்கிறத நம்ம சென்ட் பண்ணணும். அப்போ கிருஷ்ணமூர்த்தி சாரோட ஐடியில இருந்து செல்வராஜ் சாருக்கு செல்வராஜ் சாரோட ஐடிக்கு அமௌண்ட் உதவித்தொகையா 1000 ரூபாய் போகுதுங்கிறது இந்த இடத்துல தெளிவா நோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போடுறோம். அப்ப இதை பார்த்ததையும் அவர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துருவார் நண்பர்களே. அப்ப யோசிச்சு பாருங்க, கடன் நம்ம என்ன பண்ணிடுவோம், பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி முதல் படியை எடுத்து வச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்த மிகப்பெரிய வருமானம் அப்டேஷன் அப்படிங்கிறது ரெகுலரா இருக்கும் நம்மளோட பிபிஎஸ் ஸ்வீட் கேஷ்ல. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி பாதைகள் மிக சீக்கிரத்துல எட்டுறதுக்காக தான் அது பயன்படும்னு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 40 லெவல் இன்கம் நம்மளுக்கு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அதுக்கு ரெடியா ஒரு சில நாட்கள்ல நம்மளுக்கு காத்துட்டு இருக்குன்னு நான் இந்த இடத்துல சொல்லும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுல 17 லெவலுக்கு மேல நான் லெவல் இன்கம் இது வரைக்கும் கேள்விப்படலை. காரணம் என்னன்னா, அப்படி 17 லெவல்ல இது பண்ணாலும் 1 ரூபாய் 2 ரூபாயோட நிற்கும். ஆனா இந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லெவலோட இன்கம் ரிசீவ் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இதுல வேலட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக கொடுக்குறோம். இது நம்ம யாரெல்லாம் டீம் எங்கிட்ட இருக்கோ அப்படிங்கிறவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்பல்சரி பர்ச்சேஸ் கிடையாது. ஸோ இந்த வேலட்டை பர்ச்சேஸ் பண்றவங்க நான் பயங்கரமா என்ன பண்ணியிருக்கேன், டீமை பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு, நான் டீமை உருவாக்க போறேன் அப்படிங்கிற டைம்ல நம்ம என்ன பண்ணா போதும், இந்த லெவல் அப்கிரேடுங்கிறத லெவல் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போதும் நண்பர்களே. அப்ப 40 லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுல 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 நபர்கள் நேரடி இணைப்புல பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய 2 நபர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லைஃபையே என்ன பண்றாங்க, டிசைட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? அப்ப அந்த 2 நபர்களுக்கு உண்டான அறிமுக வருமானம் அந்த டீமுக்கே பாத்தீங்க அப்படின்னா 40 லெவல்ல நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் வரும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நம்ம என்ன பண்றோம், 2 நபர்கிட்ட இருந்து வாங்கும்போது ரிசீவ் பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் என்ன பண்ண போறோம், நம்ம லெவல் இன்கம் நம்ம ரிசீவ் பண்ண போறோம் நண்பர்களே. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெவல்ல இருந்து 10 லெவல் வரைக்கும் இருக்கு. இதனோட கண்டினியூட்டி பாத்தீங்க அப்படின்னா 11வது லெவல்ல இருந்து 20வது லெவல் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல 21ல இருந்தும் 40 லெவல் 10 ரூபாய் ஒவ்வொரு லெவலுக்கும் வாங்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 40வது லெவலுக்கு கூட ஒரு நபர்கள் நம்மளுக்கு கீழே நம்மளோட டீம்ல வரும்போது நம்ம லெவல் இன்கமா 10 ரூபாய் வாங்குறோம். யோசிச்சு பாருங்க, டீம் எந்த அளவுக்கு பெருசாயிட்டே போயிட்டு இருக்கும், வருமானங்கள் எந்த அளவுக்கு பெருசாயிட்டே இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 2க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், செப்பரேட்டா கட்டிட்டோம். 3வது நேரடி இணைப்புல இருந்து வரக்கூடிய டீமுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம என்ன பண்றோம், லெவல் இன்கம் ரிசீவ் பண்றோம். பட் அதுல இருந்து இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. அந்த சேஞ்சஸ் தான் இந்த டேபிளர் காலம் இருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒவ்வொரு லெவலுக்கும் படிப்படியா நம்ம லெவல் இன்கம் ரிசீவ் பண்றோம். அந்த மாதிரி ரிசீவ் பண்ணும்போது நம்மளோட இன்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஆட் ஆயிட்டே வரும். ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாருமே லெவல் இன்கம் ஃபர்ஸ்ட்ல டைரக்ட் ரெஃபரில் 5 பேர் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 நபர்களுக்கு ஒரு மாதிரியும், மீதி இருக்கிற எத்தனை டைரக்ட் ரெஃபரல் வந்தாலும் அவங்களுக்கு உண்டான டைரக்ட் அதுலேருந்து லெவல் இன்கமாக தான் என்ன பண்ணுறோம், இந்த சார்ட்டை நம்ம இதற்குரிய அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுவோம் நண்பர்களே. இது ஒரு சில காலங்களில் நம்ம அப்ளிகபிளாக வரும்போது இதனோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த 40 லெவல் வருமானம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் டெய்லி அலவன்ஸாகவே என்ன பண்ண போகுது, ஃபியூச்சரில் நம்மளுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட 2வது ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அழகா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸ்பீடி கிரிப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் உதவித்தொகையாக கொடுக்குறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம ஐஎன்ஆர்ல ஸ்பீடு கேஷ்ல உதவித்தொகை கொடுத்தது நம்ம நாட்டுக்குள்ள இருந்துச்சு. உலக நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ண போறோம், உதவித்தொகையை கொண்டுட்டு போறோம். அப்ப அங்க கொண்டுட்டு போகும்போது நம்ம எதுல கொண்டுட்டு போறோம் அப்படின்னா யூஎஸ்டிடியா கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா அப்டேட். ஸோ நம்மளோட
சேஞ்சஸ் என்னன்னா, அப்டேட்டுங்கிறது வார்த்தை என்னன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராவும் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு சில சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா, அப்டேட்லயே தான் இருக்கும். அப்ப அப்டேட்னா என்னன்னா, அடுத்த கட்ட ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னங்கிறது மாரி நம்ம தேடி 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 கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி கண்டுபிடிக்கக்கூடியது தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்பீடு கிரிப்டோ. அப்ப யோசிச்சு பாருங்க. ஐஎன்ஆர்லயும் நம்ம வருமானங்கள் ஸ்பீடு கேஷ்ல கொட்டி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம யுஎஸ்டிடியும் வருமானமும் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்குண்டான வேலைகள் ஒரு சில நாட்கள் சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம்? அதையும் நம்ம ஜாயின் பண்ணி அதனோட டிராவலையும் நம்ம பயணிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட 2 ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல நண்பர்களே. நம்மளோட வருங்காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் இதுவரைக்கும் திட்டமிடப்பட்ட ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எய்ட் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். 2வது ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடி கிரிப்டோ. ஸோ கிரிப்டோக்குள்ள நம்ம உள்ள காலடி வைக்க போறோம். அது ஒரு சில நாட்கள் எல்லாம் மிகவும் எல்லாருக்கும் பிடிச்சமான நாள். கரெக்ட்டுங்களா? ஸோ ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய 15ஆம் நாள் சுதந்திரம் அடைந்த அந்த நாள் அன்னைக்கு உலகமே நம்ம என்ன பண்ண போகுது? வியந்து பார்க்கக்கூடிய நாட்களா வருங்காலங்களில் அந்த அன்னைக்கு இருக்கும்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கிறது எங்க பார்த்தாலும் இப்போ கிரிப்டோ அப்படிங்கிற வேர்டு எல்லாமே கேள்விப்பட ஆரம்பிச்சுட்டோம். புதுசா ஒண்ணும் யாருக்கும் கேள்விப்படாத வார்த்தையா இல்ல. என்ன அப்படின்னா, இனி நம்ம வார்த்தையிலும் நம்ம என்ன பண்ண போறோம்? கிரிப்டோ அப்படிங்கிற வேர்டை உச்சரிச்சு அது மூலமாவும் நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை அடைய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒன்ன தள்ளிட்டு போகும்போது ஒரு வேலை கிடைக்கும். அடிஷனலா என்ன பண்ணுவோம்? இன்னொரு வேலையை செஞ்சா கூடுதல் வருமானம் கிடைக்காதான்னு பார்ப்போம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கூடுதல் வருமானத்துக்காக ஸ்பீடு கிரிப்டோவும் நம்ம கூட என்ன பண்ணுது? டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நம்மளோட பொருளாதார சுதந்திரம் 1 வருஷம் 2 வருஷத்துல நடக்கும்னு நினைக்கும் போது அது 1 வருஷத்துல என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு நம்மளோட டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, எல்லாத்தோட கனவா இருக்கக்கூடிய வீடு தான். யார வேணாலும் சொல்லி பாருங்க. 10,000 சம்பாதிக்கிறவங்களும் நான் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லுவோம். 10,00,000 சம்பாதிக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? என்ன ஆசைன்னு கேட்டா அதுதான் பதிலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிலா இருக்கு. நம்மளுக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குண்டான சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எம்பவர் சொல்யூஷன் சொல்லிட்டு 3வது ப்ராஜெக்ட் காத்துட்டு இருக்கு. பாருங்க, நம்ம கனவுல எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சோமோ, அதெல்லாம் நனவுல நினைக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ப்ராஜெக்டா தான் நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, 4வது பார்த்தீங்க அப்படின்னா, உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். எங்க நோக்கினாலும் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மகளிருக்குன்னு சிறப்பு எக்ஸ்ட்ராடினரியா வந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ அடிப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலமெல்லாம் போயிடுச்சு. எக்ஸ்ட்ராடினரி வானளவு எந்த துறை இருந்தாலும் எல்லா துறையிலும் சாதிக்கக்கூடிய பெண்கள் எங்க வந்துட்டோம்? இப்போ வந்துகிட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டாவும் நம்மளுக்கு 4வது ப்ராஜெக்டா கை கொடுக்கும்னு இந்த இடத்துல மகளிருக்கு சொல்லிக்கிறேன். அதுவும் மகளிரா சொல்லும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்ல, 5வது ப்ராஜெக்ட் இதுவே நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு மேடம். இதுவே எனக்கு போதும்னு தோணுதுன்னு எப்ப நம்ம நினைக்கிறோமோ, அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா 5வது ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஆல் இஸ் என்ரிச். ஸோ அதனோட பிக்சரை பார்க்கும்போதே லக்ஸூரியன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாம் நான் மட்டும் இல்ல, நம்ம அத்தனை பேருமே இதை அனுபவிக்க போறோம். ஒரு சில காலங்கள் அல்ல, 5 வருடங்கள் நம்மளோட எல்லாரும் டிராவல் பண்ணுங்க. இந்த 5 ப்ராஜெக்டும் கம்ப்ளீட் ஆகும்போது ஆல் இஸ் என்ரிச் அப்படிங்கிறதுல போதுமடா சாமி அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் பணத்தை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. கிரிப்டோல வரக்கூடிய யூஎஸ்டி டாலர் எதுக்குடா இத்தனை வருது போதுண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். வீடு கட்டும் போதே அட என்னடா கொஞ்சம் ஒரு 5 சென்ட்ல கட்டலாம்னு நினைச்சோம், 10 சென்ட்ல வீடை கட்டி போட்டோமே அப்படின்னு யோசிப்போம். அது மட்டும் இல்ல, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல உமனோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டேன். ஆல் இஸ் என்ரிச். இதுக்கு மேல எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு இடத்துல நிற்கும் போது ஆல் இஸ் என்ரிச் ப்ராஜெக்ட்ல நிப்போன்னு இந்த இடத்துல நான் உறுதி கூறுறேன். அப்ப இத்தனை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருந்து ஆரம்பிச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப என்னன்னா, இத்தனைக்கும் நம்மளோட முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறோம். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு முதல் தொகை என்ன அப்படின்னா, உதவியா கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய். ஸோ இப்ப இத்தனை ப்ராஜெக்டும் பார்த்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் இந்த இடத்துல இருந்து உணர்றேன். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் 10 லட்சம் 20 லட்சம் போட்டு படிச்சிருப்போம். 10,000 ரூபாய் வேலைக்கு வந்திருப்போம். 2 வருஷத்துல நமக்கு சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட் 2 லட்சம் ரூபாயா இருக்கும். 3 வருஷத்துல அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் 4 லட்சம். அப்ப 50 வருஷம் வேலைக்கு போனா கூட 50 லட்சத்தை தாண்டி என்ன பண்ண முடியாது. நம்மளோட
வருமானத்தை பெருக்கிட முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு இங்க வருமானங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்ததுல இருந்தே நீங்க தெள்ள தெளிவா முடிவு பண்ணிட்டீங்க. வருங்காலங்களில் நம்மளோட சக்சஸ்க்கான பாதை நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல இருந்து ஆரம்பிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த அத்தனை மகளிர்களுக்கும் அல்லாமல் உள்ள வந்த புதிய நபர்களுக்கும் அனைவருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, எத்தனையோ இடத்துல நம்ம போய் அட்டன் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா சரியான முடிவு எடுத்திருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு சிலர் அவங்க சொல்லியிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு என்ன இருக்கு, இத்தனை தடவை இத்தனை ப்ராஜெக்டை பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிமேல் வருங்காலங்களில் வராதுன்னு முடிவு பண்ண புதிய நபர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன். அந்த மாதிரி ஒரு நபர்களை அழைச்சிட்டு வந்த ஸ்பான்சர் ஆகிய உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நாம எல்லாரும் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இணைஞ்சு நம்மளோட நல்லதே நடக்கும் அறக்கட்டளையில நடக்கக்கூடிய 5 ப்ராஜெக்ட்லயும் டிராவல் பண்ணி நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை அடைந்தே தீர்வோம்னு இந்த இடத்துல உறுதி சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு இறுதியா ஒரு வரிகளை சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். ஸோ உள்ள வந்த அத்தனை நபர்களும் நாளைக்கு காலையிலேயே உங்களோட ஐடியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களோட டிராவல் பண்ண முடிவெடுத்த அனைத்து நபர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை இன்னொரு டைம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம்.